எப்படா இந்த மாதிரி நியூஸஸ் கிடைக்குன்னு நினச்சேன். பெரிய நியூஸ் மாட்டிக்கிச்சு. வாங்க நண்பர்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மெயின் ஈவெண்ட்டை பற்றி. ஸ்மாக் டவுன் கடைசியாக நான் ஸ்மாக் டவுனில் மெயின் ஈவெண்ட் நடந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேட்ச்சு வேறு லெவலில் இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு எவர் மேட்ச்னால் இப்படி தான் இருக்கணும். கெவின் ஓவன்ஸ் தான் ஆனால் அதிகமாக டாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எந்த பங்கு கிட்டத்தட்ட ரியாலிட்டிக்காகவுமே பங்கு தோக்குற மாதிரியே தான் கொண்டு போனாங்க. பட் இடையில சமிசேன் வந்தார் பாருங்க, ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாரு. டொரண்டோ அதாவது சமிசேன் அவங்களுடைய ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஈல்டன் அடிச்சிருக்காரு. சமிசைன்னு ஃபுல் ஈல டபிள்யூடபிள்யூ காமிச்சிட்டாங்க. இது வரைக்கும் டீசஸ் பண்ணாங்க, அது இது பண்ணாங்க சமிசைனை. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா ஈல்டன் பண்ணிட்டாங்க. மேட்ச் வைஸாக பார்த்தீங்கன்னா 25 நிமிஷமே எவ்வளோ நேரம் நடந்தது. மேட்ச் தாறுமாறாக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார் சமிசைன் தான். அந்த யாருங்க அவர் கெவின் ஓவன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அடித்து தூக்கி போடுவார். ஆனால் கெவின் ஓவன்ஸுக்கு அது தெரியாது, அவன் அடிச்சிட்டான்னு. வின்னிங் அவர் ஸ்டன்னரை போட்டு ஃபினிஷிங் ஆகும்போது சிஎம்பம் கிக் அவுட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட் எடுத்து கொடுப்பாரு. இதெல்லாம் அடித்து தோக்கூடா, கெவின் ஓவன்ஸ் நான் சீட் பண்ணலாம் ஜெயிக்க மாட்டேன், நான் நேர்மையாக ஜெயிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒரு மாதிரி தள்ளுற மாரி வைப்பார் கெவின் ஓவன்ஸை. அது சமிசைன் திருப்பி அந்த டைட்டில் பிடிச்சி அடித்து விட்ருவார் கெவின் ஓவன்ஸை. அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸு. 1 2 3 எனக்கெலாம் அவ்வளோதான், பச்சு அப்பாடான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கெவின் ஓவன்ஸ் தோற்று மூலையில் உட்காந்துட்டாரு. சிஎம் பங்க் ஏறி சாம்பியன்ஷிப் தூக்கி காட்டுவார். திருப்பி சமிசைன் வந்து அந்த டைட்டிலில் புட்டிங்க அவரே அடித்து போட்டு சாம்பியன்ஷிப் தூக்கி காட்டுறாரு. அது சமிசைனுக்கு தேவை சாம்பியனு. நான் வில்லனோ கில்லனோ, எனக்கு தேவை சாம்பியன்ஷிப்பு. நான் அந்த சாம்பியன்ஷிப் கிடைக்கிறதுக்கோசரம் எந்த எல்லைக்கு வேணாலும் போகுன்ற மாதிரி ஆக மொத்தம் இதுலேருந்து தெரியுது. க்ளீனாக அவர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சைடு லுக்காக கொடுத்துட்டு போகிறாரு சமிசைனு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தீயா போகுது ஸ்மாக் டவுன் வேறு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரான்சன் ரீடு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பிரான்சன் ரீடும் ஒபாஃபேமையும் ஒரு ஃபியூடு பண்ணலான்ற மாதிரி இருக்காங்களாம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னா பாசிபிலிட்டி டெஃபினெட்லி இருக்குது. இப்போ தான் பிரான் பிரேக்கருக்கும் ஒபாஃபேமி ஃபியூடு போகுது இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஒபாஃபேமி தான் வின் பண்ண வைப்பானுங்க. ஏன்னா அவருக்கு தான் இப்போ மெஜாரிட்டி கொடுத்துட்ருக்கானுங்க. அந்த வகையில் இந்த பேப்பரில் தான் சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போதா. சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் எண்டிங்கில் ட்விஸ்ட்டு கொடுக்கலாம். எண்டிங்கில் ஒபாஃபேமி வந்து க்ளீனாக தோக்கு அடித்த உடனே அதுக்கப்புறம் அங்கே பிரான்சன் ரீடை ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா பிரான்சன் ரீடு இப்போ இருக்கிறதுக்கு யார் என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பீட் பண்ணுற மாதிரி உடம்பு மசில்ஸ்லாம் கட்டு மஸ்தாக்கி ஃபிட் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி ஒபாஃபேமியை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அங்கேயே வந்து ஸ்பாட்டில் வந்து அதை சாதகமாக பயன்படுத்தி பிரான் பிரேக்கர் கூட வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் எப்படியோ பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடுக்கும் ஒபாஃபேமிக்கும் ஃபியூடு நடத்தினா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபியூடில் ஏன் போர் அடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா, பாலெமன் இருக்கார், அதுதான் விஷயம். பாலெமன் எதெல்லாம் எந்த ஸ்டோரியில் இருக்காரோ அந்த ஸ்டோரிலாம் மேக்ஸிமம் போர் அடிக்க போகாது. இப்போ பாலெமன் வந்து ஒரு இது மாதிரி, ஒரு டைமண்ட் மாதிரி. இப்போ பாலெமனுக்கோசரம் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பாலெமன் சென்டராக இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பிரான் பிரேக்கருக்கு பிடிக்கல, அது சப்போர்ட் பண்ணுறது. ஒபாஃபேமிக்கு ஆதரவாக இருக்குது, ஒபாஃபேமிக்கு பிடிச்சிருக்கு. பிரான் பிரேக்கருக்கு தேவை எனக்கு மட்டும்தான்டா நீ வேலை செய்யணும், அவங்ககிட்ட போகக்கூடாதான்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பில் இருக்கார். இதனாலே மாறி மாறி பெரிய பார்த்திங்கன்னா ப்ரால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வேறு லெவலில் நடத்தோம்னு பார்த்தோம். பட் 2 மேட்ச் நல்லா இருக்குது. ரேண்டி வெர்சஸ் கோடி, ஒபா வெர்சஸ் பிரான் பிரேக்கரு. அதுக்கடுத்து ஒரு சொதப்பலான ஏதோ ஒரு மேட்ச் வச்சானுங்க. யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு. ட்ரிக் வில்லியம் கூட இருக்கவங்க யாரோ மோதுறாங்க போல், அவர் ஏரியாமா. அதனால் அவர் செலிபிரிட்டி இல்லை, அவர் பார்த்திங்கன்னா மோத வைக்கிறாங்க. ஒன்றும் புரியல எனக்கு. அது இன்னும் 2 மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேண்டி வெர்சஸ் சிஎம் பங்க் ஃபேஸ் டு ஃபேஸு தாறு மாறு பேக் ஸ்டேஜில். இது என்ன விஷயம்னா, இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இதெல்லாம் ஆசமாக இருக்கும். சிஎம் பங்கு கிட்ட சாம்பியன் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் மோதிர ஒரு ஆப்போனண்ட்டும் அப்படி தான் இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். செத்து ட்ரூ மேக்கின்டையரு, ரோமனு, அப்படியே கெவின் ஓவன்ஸு, சமிசேனு, கோடி இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டையும் மோதுறாரு கச்சிதமாக. அதுக்கு அடுத்தது ரேண்டி கூட டெஃபினெட்லி மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைட்டில் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற, உனக்கு ஒரு கும்பிடு ப்ரோ, டைட்டில் மட்டும் சேஞ்ச் ஆனன்ற மாதிரி இருக்கும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா அங்கே கெவின் ஓவன்ஸ் இவரை தோக்கடிக்கணும், கோடி ரோஸை.
கோடி ரோஸரை தோக்கடிச்சாங்கன்னா சண்டே நைட் மெயின் இவெண்ட்டில் அதுக்கடுத்து நான் டைட்டில் பண்ணி கண்டிப்பாக வருவேன்னுறாங்க. இந்த டைட்டிலுக்காக ஒட்டுமொத்த ஸ்மாக் டவுனும் அடிச்சுட்டு கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே கணக்கு எடுத்துன்னா பார்த்தீங்கன்னா ராண்டி, கோடி, கெவின் ஓவன்ஸு, சமி ஜெயின், ஃபின் பேலரு, குந்தரு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்த்துக்கு மேலே இந்த சாம்பியன்ஷிப் இன்னைக்கு ஸ்மாக் டவுன்லேயே பார்க்குறேன். ராண்டிக்கு எனக்கு பெல்ட் வேணுன்றாரு, செமிசைன் அடிக்கிறாரு, கெவின் ஓவன்ஸ் இன்னும் க்ளீனாக தோக்கலை. அப்புறம் ஃபின் பேலர் போய் எனக்கு டைட்டில் ஷாட் வேணுன்றாரு, குந்தர் போய் எனக்கு டைட்டில் ஷாட் வேணுன்றாங்க. ஐயோ எனக்கு தெரிஞ்சு கும்பலாக சேர்த்து ஒரு லேடர் மேட்ச் ஒன்று வச்சாங்கன்னா சும்மா அப்படி தான் இருக்கும். என்ன ப்ரோ இதுக்கே லேடர் மேட்ச் ஆனாங்க. இம்மா ஆளுங்களாம் லேடர் மேட்ச் அடிச்சா ஏதாவது ஒன்று ஆகிடும். சரி ஒரு பேட்டில் 5 ஒரு பேட்டில் 6 வச்சு ஒரு தரமான ஒரு மேட்சை வச்சு விட்டாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். எப்படியா இருந்தாலும் சரி கடைசியில் ராண்டிக்கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. எனக்கெலாம் ராண்டி வின் பண்ணணுங்க கண்டிப்பாக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருவோம் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட. ரோமன் ரெயின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி சில டீசர்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அடிக்கிறது, யாராக இருந்தாலும் அடி சொல்கிறது, ஆடியன்ஸை தூக்கி போட்டு அடிக்கிறது, இது வேலையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜேக்கப் ஹார்ட் விட்ட. இப்போது ரோமன் ரெயின்ஸுக்கே ஆபத்துன்ற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு எதிராக ஜேக்கப் திரும்புகிறாரா? இப்போ கடைசியாக நடந்த மண்டே நைட்ரால் சோலோவை கூட்டிருப்பாங்க ஜெர்மன், அதாவது ரோமன் கிட்ட சரணடைய. பட் சோலோ சரணடையில் முடிஞ்ச அளவுக்கு ரோமனுக்கு அட்டாக் பண்ணி எல்ஏ நைட்டு வந்து ஹெல்ப் பண்ணார். எல்ஏ நைட்டு வந்து அடித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜேக்கப் எதுவுமே கேட்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ஃபுல் டீட்டெயிலாக போன வீட்டில் சொல்லியிருப்பேன். அது போய் பார்த்துக்கோங்க ஏன் கேட்கல எதுக்கு கேட்கலன்னு. இங்கே ஜேக்கப்புக்கும் ஒரு பவர் வேணும். அந்த பவரை அடக்கி வைக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது, சிங்கத்தை கொஞ்சம் நேரத்துக்கு அடக்கி வச்சா அது எப்படி சைலண்ட் ஆகிடும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடக்கக்கூடாது. சிங்கம் அப்படியே கர்ஜிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கார் போல். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூடு பிளட் லைன்லேயும் தாறுமாறாக கொண்டு போகிறாங்க. இப்போ பிளட் லைனில் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, மண்டே நைட் வந்தால் போதும் இந்த ரோமன் ஃபியூடு என்ன ஆகும், சோலோ என்ன ஆகும், ஜேக்கப் என்ன ஆகுன்ற மாதிரி எதிர்பார்க்க முடியுதா? ஸ்மாக் டவுனில் பார்த்தா எவனுக்கிட்டடா சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க? ஃபின் பேலரா, சமி ஜெயினா, ராண்டியா, கெவின் ஓவன்ஸா, கோடியா அப்படின்ற அந்த ஒரு பரபரப்பு போயிட்டுருக்கு. இப்போ 2 ஷோவும் பீக்கில் நடத்துகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க 14,000 டிக்கெட்டே எவ்வளோவே ஸ்மாக் டவுனுக்கு விற்றுருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக மண்டே நைட்டாகவே பீட் பண்ணுற அளவுக்கு விற்கிறாங்க. இதே மாதிரி கொண்டு போனாங்கன்னா ஷோ எல்லாம் தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான்லாம் ஓவர் எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக நடத்தி முடித்தாங்க ஸ்மாக் டவுனு. மண்டே நைட்ராகவும் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த ரோமன் ரெயின்ஸ் ஃபியூட் என்ன ஆகும்னு. எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் ஆப்போனண்ட்டாக ஆக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். கேட்டால் நீ தானே நினைக்க சொன்ன அடிக்கக்கூடாதுன்னு, அதனால தான் நான் நின்றுட்டேன்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று ரோமன் கிட்டே சோலோவோ இல்லை எல்ஏ நைட்டே மோதுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஃபியூடு இந்த லூச்சா லிப்ரே முடித்தோடனே. அவ்வளோதான் நண்பர்களே. வேறு சூப்பர் ஸ்டார் அப்டேட் நியூஸ் சொன்னால் மறக்காமல் காமிங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூஸ் சந்திக்கலாம். பை பை கைஸ்.